அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு நோ சொன்ன காரணத்தினால, கேமராமேனு என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாருன்னு, இப்ப பிரபல நடிகை பரபரப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சினிமாவுல இந்த ஹீரோயினி வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது கிடைச்சுன்னா வாழ்க்கையே மாறிரும்னு நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனா, அந்த வாய்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் வந்து கிடையாது. அது நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவ விட ரொம்ப மோசமா இருக்கும்னு, பிரபல நடிகை தாரணி தன்னோட அனுபவத்த வந்து பேசியிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேர்ல தனக்கு வந்த அழுத்தத்தையும், அத மறுத்ததுனால நடந்த பழிவாங்கும் செயலையும் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காங்க. சினிமாவுல இப்படி ஒரு பிரச்சனை யாருக்கு தான் வராம இருந்திருக்கும்னு, அவங்க தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண்ணா பிறந்த எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில இந்த சூழ்நிலை வரும். இத கடந்து தான் வந்திருப்பாங்க. சினிமா மட்டும் இல்லங்க, எல்லா துறைகள்லயும் பெண்களுக்கு இது மாரி பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் சினிமாவுக்கு ஆரம்பத்தில வந்தப்ப தங்கச்சி கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில சில படங்கள்ல ஹீரோயினியாவும் நடிச்சிருக்கேன். அந்த படத்தோட புரொடியூசர் யாரும் என்கிட்ட எந்த மாதிரியான தொந்தரவும் வந்து குடுக்கல. ஆனா, கேமராமேன் இருக்காங்கல்ல, அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண கேமராமேனு, அவங்க என்கிட்ட வந்து பேசுனாங்க. "இதுவரைக்கும் தங்கச்சி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள நேரடியா ஹீரோயினா நடிக்க வைக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னு" ரொம்ப ஓப்பனா நேரடியாவே வந்து கேட்டாங்க. அதுக்கு நானு, "சார், என்ன பத்தி யாருகிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கங்க. நான் எப்படி சினிமாவுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் இப்படித்தான் சினிமாவுல அறிமுகமானேன்னு யாராவது சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி தான் ஹீரோயினி ஆகணும்னு இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் வந்து கிடையாதுன்னு" முகத்துக்கு நேரா நான் சொல்லிட்டேன். உடனே அவர், "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பேசாம அங்கருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனா, அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சேன். ஆனா, அடுத்த நாள் ஷூட்டிங் சமயத்துல என்ன பண்ட்டாரு, வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த நேரத்துல அவர் வேண்டும்னே வழக்கமா பயன்படுத்தக்கூடிய வெளிச்சத்த விட மிகவும் அதிகமான சூட்டை ஏற்படுத்தும் ஒரு லைட்ட என்னோட முகத்துக்கு நேரா திருப்பி விட்டாரு. என்னால சூடு தாங்க முடியல. என் முகம் எல்லாம் எரிஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அங்கேயே வந்து அழுதுட்டேன். அப்போ சுத்தி இருந்தவங்க அவர் தெரியாம செஞ்சிருப்பாருன்னு சொன்னாங்க. ஆனா, எனக்கு அவரோட நோக்கம் நல்லா புரிஞ்சது. அது தெரியாம நடந்த விஷயம் கிடையாது. நான் அட்ஜஸ்ட்மென்ட் செய்ய மறுத்ததுக்காக அவரு வந்து என்ன பழிவாங்கின செயல். தரணியோட சினிமா பயணத்த பார்த்தா, அவங்க இந்த துறைக்கு திடீர்னு வந்தது கிடையாது. 15 வயசுல கமலஹாசன் நடிச்ச "உன்னால் முடியும் தம்பி" படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிருக்காங்க. அவங்களுக்கே இப்படிப்பட்ட நிலைமை அப்டின்னா, யோசிச்சு பாருங்க. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய பல நடிகைகள், நான் சொல்றது பல நடிகைகள்ல ஒரு சில நடிகைகள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து விரும்பியே வந்து நடிக்கணும் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள வந்து வர்றாங்க. வாய்ப்புக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாராவும் வந்திருக்காங்க. அப்புறம் பிரச்சனை ஆனதுக்கு பிறகும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு பரபரப்பா சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.